ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1, 2க்கான மேத்ஸ் கொஸ்டின்ஸில் இன்னைக்கு 6வது நாள், கேள்வி எண் 51. இன்னைக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவலில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 51 பாருங்க. Calculate the area of a sector whose radius and arc length are 6 cm and 20 cm respectively. அதாவது ஆரம் 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. ஏற்கனவே வட்டக்கோண பகுதி அதாவது செக்டார் அப்படிங்கிற டாபிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஒருவேளை அதை பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு இன்னைக்கு அதை குரூப்பில் அனுப்பும்போது அனுப்பி விடுறேன். இந்த செக்டாருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, அவங்க பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. அதுல ஒரு ஃபார்முலா L × R/2. Lங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க், நீளம், ஆருங்கிறது ரேடியஸ், ஆரம் பை 2. இப்போ இங்க பாருங்க, ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். அப்ப லென்த் 20, ஆரம் 6/2. இவ்வளவுதான் விஷயமே. நமக்கு அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். L × R/2 அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா முடிஞ்சிடுச்சு. கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. 1 2 3 2 6. அப்போ 23 என்ன கிடைக்கும் அப்படின்னா 60. ஸோ ஆன்சர் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவுக்காக தான் மெயினாக இந்த கொஸ்டின் எடுத்தது. L × R/2. நான் இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். வழக்கமாக 2 கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் தருவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கேள்வியை பேஸ் பண்ணி நான் என்ன தரேன்னா, ரேடியஸ் 8 சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த ஆர்க், அது வில்லினுடைய ஆரம் 15 சென்டிமீட்டர் எனில் அந்த வில்லினுடைய பரப்பளவு என்ன? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் 7 சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த ஆர்க், வில்லினுடைய நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு ஏரியா எவ்வளவு? இது 2 கேள்வி. இந்த இடத்துல நம்ம தரக்கூடிய 2 கொஸ்டின். நீங்கள் வேணா இது நோட்டில் எழுதும்போது 51ல் A, 51ல் B அப்படின்னு கூட போட்டு எழுதிக்கோங்க. 51க்கு இந்த கேள்வி எழுதிக்க போறீங்க. எழுதிட்டு இதிலே கீழே சப்டிவிஷன் மாதிரி போட்டு ஏபின்னு போட்டு கூட இதே 2 கொஸ்டின் அப்படியே முழுசாக எழுதி கீழே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது 51. அடுத்ததான் 52. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 மதிப்பு காண்க. இங்க பாருங்க 4 6 பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இங்க பிராக்கெட் இல்லாம 4 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் இந்த ரூல்ல தான் தப்பு பண்றது. போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட் மாஸ் அப்படிங்கிறது முதல்ல எதை பண்ணுவோம்னா பிராக்கெட். இங்க பிராக்கெட்ல இருக்கா? ஆமா. இந்த 6ம் பிராக்கெட்ல இருக்கு பாருங்க. அப்ப முதல்ல இந்த 6ஐயும் பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கிற 6ஐயும் நடுவில் பிளஸ் இருக்கு. அப்ப அப்படியே கூட்டிடுங்க. 6 12 18 24 வகுத்தல் 6 பை, இங்க அதே மாதிரி இந்த 4ஐயும் கூட்டலாமா சார்? இந்த 4 கூட்டலாமான்னா செய்யக்கூடாது. ஏன்னா பிராக்கெட் இருந்தாதான் முதல்ல அந்த பிராக்கெட்டை செய்யணும். பிராக்கெட் இல்லைன்னா அடுத்தது ஆஃப், இங்க எதுவும் இல்லை. ஆஃப் மீன்ஸ் அந்த இன்னு இல்லு அந்த மாதிரி இருக்கும். அடுத்து டிவிஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இங்க பாருங்க, இங்க முதல்ல மேல பிராக்கெட் இருந்துச்சு, அதனால பிராக்கெட்டை முடிச்சிட்டோம். இங்க பிராக்கெட் இல்லை, ஆனா என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. அப்போ முதல்ல இந்த டிவிஷனை செய்யணும். ஸோ 4 4 4 பிளஸ் இந்த 4 வகுத்தல் 4, இதை தான் முதல்ல செய்யணும். 4 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 1. புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை கவனமாக செய்யணும். இப்போ மேலே பாருங்க, 24 6. இப்போ வகுத்தல் தான், வகுத்தல் செஞ்சிடலாம். 24 6ல் வகுத்தோம்னா 4 24. இங்கே இது எல்லாமே கூட்டல் தான், அப்படியே கூட்டிக்கலாம். 3 12 1 13. ஸோ ஆன்சர் 4/13 அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எப்படி இந்த 6 வகுத்து இங்கே கீழே பண்ண மாதிரியே செலக்ட் பண்ணுவாங்க. 6 6ஆல் வகுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த 6 6ஐயும் கூட்டிட்டு 4 6ஐயும் கூட்டிட்டு 6ஆல் வகுப்பாங்க. இங்கேயும் 4 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுப்பாங்க. அப்படி பண்ணீங்கன்னா தப்பு. முதல்ல எதை செய்யணும்? பிராக்கெட்ல இருக்கிறத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வகுத்தலுக்கு வரணும். ஓகேங்களா? இந்த மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்களேன். இதே மாதிரியே தரேன். 5 + 5 + 5 + 5 வகுத்தல் 5 பை 3 + 3 + 3 + 3 வகுத்தல் 3. ஏதோ ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. இன்னொரு கொஸ்டின் தரேன், 4வது. 7 + 7 + 7 + 7 வகுத்தல் 7 பை 8 + 8 + 8 + 8 வகுத்தல் 8. இங்க பிராக்கெட்டே தரல. நல்லா கவனமா பாருங்க. இந்த 2 கொஸ்டினை பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. இங்க பிராக்கெட்டே தரல. அப்ப என்ன பண்ணணும்? இங்க கீழே என்ன ரூல் யூஸ் பண்ணோமோ அந்த ரூலை தான் மேலேயும் யூஸ் பண்ணணும், கீழே யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 3rd 4th இதே மாடலில் ஒரு 2 கொஸ்டின் கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தோட கொடுத்துருக்கேன். இதை கவனிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்ததா 53. x is to y equal to 2 is to 1 எனில் x² - y² is to x² + y². இது நம்ம ஏற்கனவே நான் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 போட்டோம் இல்லையா? அங்கே இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கிறதுக்கு செகண்ட். அப்போ எக்ஸுக்கு 2ன்னு எடுத்துக்கிறோம், ஒய்க்கு 1ன்னு எடுத்துக்கிறோம். கொண்டு வந்து இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ x² 2² 4,
மைனஸ் 1 ஸ்கொயர் 1 இது தனியாகிடுச்சா ஈஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே வரும்போது 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 4 1 5. அப்போ ஆன்சர் 3:5. ஆப்ஷன் ஏ 3:5 முடிஞ்சிச்சு பாருங்க. இது ஈஸி தானே. இதான் ஒரு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். 5வது கேள்வி. x = y = 3:5 எனில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதே மாடலில் தந்திருக்கேன், கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன், நம்பர் வேறு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5வது கேள்வி. அடுத்ததாக கேள்வி 54. இந்த மாடல் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு இடத்துல கொஸ்டின் இருக்குது, அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6th புக்லேயே இந்த மாடலில் கொஸ்டின் இருக்குது. 2a = 3b = 4c எனில் a:b:c மதிப்பு காண்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், a கூட 2 மல்டிப்ளைல இருக்குது, எல்லாமே மல்டிப்ளைல இருக்குது. இப்படி இருந்தால் ஏபிசியுடைய வேல்யூ வேணும்னா, ஏவோட வேல்யூ வேணும்னா ஏவை விட்டுருங்க, பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 3 × 4 ஈஸ்ட்டு பி வேணும்னா பியை விட்டுருங்க, ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 2 × 4 ஈஸ்ட்டு சி வேணும்னா சியை விட்டுருங்க, ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 3. புரிஞ்சு முடியுதுங்களா? a:b:c எது வேணுமோ அதை விட்டுட்டு மீதி 2த்தில் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. அப்போ 3 12 2 8 3 6. இந்த ஆன்சரே அங்கே இல்லையே சார்னா இருக்காது. ஏன்னா இதை இன்னும் சிம்பிளை பண்ண முடியும்னா பண்ணலாம். எல்லாமே பாருங்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 2ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 6 2 12 4 2 8 3 2 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 6:4:3 முடிஞ்சிச்சு பாருங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்போ இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தரலாமா? ஏற்கனவே 5 கொடுத்துருந்தேன் இல்லையா? 6வது கேள்வி. 3a = 4b = 5c எனில் a b c மதிப்பு என்ன? இது ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். அதே மாடல் தான். இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்றது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுமே கட்டாயம் எழுதி வைங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 என்று பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்று பெருக்கிவிட்டால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க. அதாவது ஒரு நம்பரை 5/3 மல்டிப்ளை பண்ணணும். இன்ஸ்டீட் ஆஃப் 5/3 5/3 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் அவன் தெரியாமல் என்ன பண்ணிட்டான், 3/5 மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்படின்னா எவ்வளோ எரர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் என்னன்றதை சொல்லலை. வழக்கமாக எடுக்கணும், நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸ்லாம் எடுக்க போகிறது இல்லை. எக்ஸ்ன்னு எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இந்த கீழே இருக்கிற 2 நம்பரையும் பார்க்குறேன். என்ன நம்பர் இருக்குது கீழே? இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதில் எடுத்தையும் பெருக்கிடுங்க. 3 5 15. அப்போ அந்த நம்பர் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 15ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஈஸியானது. எப்படி சொன்னாலும் சரி, இதனால் பெருக்கிறதுக்கு பதில் இதனால் பெருக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கி என்ன ஆன்சர் வருதோ அதை அந்த நம்பராக எடுத்துக்கோங்க. ஏன்றதை நான் சொல்கிறேன். ஒரு எண்ணை 5/3 பெருக்கும். அப்போ எதால் பெருக்கிருக்கணும்? 5/3 பெருக்கிருக்கணும். கரெக்டாக? ஆனால் அந்த 15 அவன் எதால் பெருக்கிட்டான்? 3/5 பெருக்கிட்டான். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 3 3 5 3 15, 1 5 5 3 5 15. புரியுதா? நீங்கள் இந்த 15 இதோட மடங்கு எது எடுத்தீங்கன்னா ஒரு 15 30 45. அதை நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பெருக்கி எடுத்த நம்பரை தவிர வேறு எதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகாது. இப்போ 10 12லாம் எடுத்துக்கிட்டோமா, 5ன்னு எடுத்துக்கிட்டோமானா இங்கே உங்களுக்கு 2 இடத்துலையும் கேன்சல் ஆச்சு இல்லையா? அது ஆகாது. அது ஆகணுன்றதுக்காக தான் இந்த பகுதி எடுத்தையும் பெருக்கி அந்த நம்பரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னது. அப்போது 5 25 3 9. கரெக்டாக? அப்போது 25ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கணும் 5/3 பெருக்கியிருந்தா. ஆனால் அவன் 3/5 பெருக்கினதால என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 9ன்னு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சதவீத பிழையை காண்க. அதாவது இப்போ பாருங்களேன், எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஆன்சர் 25, ஆனால் என்ன கிடைச்சிருக்கு 9. எவ்வளோ கம்மியாக கிடைச்சிருக்கு? 16 கம்மியாக கிடைச்சிருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? 9ங்கிறது ஆன்சர் கிடைச்சிருக்கு. அவங்க அந்த பிழை அப்படின்னா எவ்வளோ கம்மி இல்லை எவ்வளோ அதிகன்றது தான். அப்போ எனக்கு 16 கம்மியாக கிடைச்சிருக்கு. ஸோ 25க்கு 16 கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் சதவீதம் அப்படின்னாலே 100க்கு. ஸோ 100க்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். எனக்கு வந்திருக்க வேண்டிய ஆன்சர் 25, ஆனால் எவ்வளோ கம்மியாக வந்துடுச்சு? 16. அதனால் 25க்கு 16 கம்மியாக இருக்குன்னா 100க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது தான். 25 4 25 16 4 பெருக்கினேன் அப்படின்னா 64. அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய சதவீத பிழை எவ்வளோ அப்படின்னா 64%. புரிஞ்சு முடியுதுங்களா? இதில் அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். அது ஒரு பெரிய 5 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஐடியா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா 56. நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில்
அதன் சாய் உயரம் காண்க. அதாவது அதோட ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்லாண்ட் ஹைட் கூம்பு கோன் கொடுத்துருவாங்க. கோனை பற்றி நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். சிலிண்டர் கோன், நான் அதோட லிங்கிங் கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் ஐடியாலாம் தெரிஞ்சிடும். ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸ்லாண்ட் ஹைட்னா எல்லுன்னு சொல்லுவாங்க. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் தான் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆர் அப்படிங்கிறது ஆரம், ஹெச்ங்கிறது உயரம். இங்கே கூம்போட விட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். விட்டத்தில் பாதி தான் என்னது அப்படின்னா ஆரம். இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ விட்டம் 12 சென்டிமீட்டர்னா ஆரம் 6 சென்டிமீட்டர். உயரம் அப்படியே கொடுத்துட்டாங்க. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஜஸ்ட் கொண்டு வந்து இங்கே புட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஆரம் 6 சென்டிமீட்டர். ஸோ 6 ஸ்கொயர் 36. ஹைட்டு 8 சென்டிமீட்டர். 8 ஸ்கொயர் 64. ஸோ 36 64 கூட்டினோன்னா 100. எல் ஸ்கொயர் தான் 100. நமக்கு எல் தான் தேவை. 100ங்கிறது எதோட ஸ்கொயர்? 10ஓட ஸ்கொயர். அப்போ சாய் உயரம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ரொம்ப இதே எல்ன்றதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்தோம். அங்கே பார்த்தது அந்த லென்த் ஆஃப் த ஆர்க், கரெக்டுங்களா? அதனால எல். இங்கே ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறத எல்லுன்னு சொல்லுவோம். எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இது மாடலில் நான் ஒரு கொஸ்டின் தரேன். ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் எனில் அதோட சாய் உயரம் எவ்வளோ? ஏற்கனவே ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். இது 7வது கேள்வி. ஸோ ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர், சாய் உயரம் எவ்வளோ? இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் தரேன். ஆரம் 12 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர், அப்போ சாய் உயரம் எவ்வளோ? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இதே ஃபார்முலா தான். ஏன்னா ஒரே கொஸ்டினை போட்டாலாம் ஃபார்முலா மெமரி ஆகாது. இப்படி ஒரு 2-3 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவும் மைண்டில் நிற்கின்றதால தான் கொஸ்டின் தர்றது. கண்டிப்பாக வெறும் நடத்துகிற கொஸ்டினோட விட்டுறாமல் இந்த கொஸ்டின்ஸையும் போட்டு பாருங்கள். ஆன்சரையும் கீழே கமெண்ட்ல என்னன்றதை சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 57. The perimeter of a rectangle having area equal to 144 cm square and sides are in the ratio 4:9. செவ்வகத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க 144. பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருந்தால் அதோட சுற்றளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சுற்றளவுனா சுற்றி வரக்கூடிய அளவு சொல்லுவோம் இல்லையா? இந்த கொஸ்டினை ஏன் எடுத்திருக்கேன்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். மெயினான ஷார்ட்கட் இது தெரிஞ்சுக்கிட்டா, இதை மெத்தடாக போனோம்னா இது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம ஒரு இப்போ முன்னாடி சொன்ன கொஸ்டினுமே ஒரு ஷார்ட்கட் சொல்லி தான் சொன்னோம். அந்த 3/5 பெருக்குது, 5/3 பெருக்குது. அதோட இது ரொம்ப சிம்பிளான தேவையான ஷார்ட்கட். ரேஷியோவில் இருக்குனாலே நமக்கு ஆன்சரை ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ பாருங்கள் 4:9. சுற்றளவுனா சுற்றி வரக்கூடிய அளவு. இப்போ பாருங்கள், அப்போ 4, 9ன்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அது மொத்தமாக சுற்றி வரணும். 4ஐயும் 9ஐயும் கூட்டுறேன். 4ஐயும் 9ஐயும் கூட்டினோன்னா 13. அப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் எந்த ஆன்சர் 13ஆம் வாய்ப்பாட்டில் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். பாருங்கள், 4 13 52. 56 13ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 64 வராது, 60 வராது. அப்போ 13ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னா 52 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சிச்சு பாருங்கள். இது மெத்தடாக போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அழகாக நம்மளால் கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருந்தே ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 58. A star B equal to AB by A plus B, then find the value of 3 star 3 star minus 1. அதாவது 2 நம்பருக்கு நடுவில் ஸ்டார் இருந்தால் இந்த ரூலை யூஸ் பண்ணணும். AB by A plus B எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டில் இருக்கிறது தான். அப்போ இந்த 3 ஸ்டாரை அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி வரேன். AB 3 இன்ட்டு -1. ஏபின்னா A இன்ட்டு B பெருக்கிறது பை A ப்ளஸ் பிக்கு -1. அப்போ 3 ஸ்டார் 3 3 -3 பை 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போ 3 -1 2. இப்போ இப்படி 2 நம்பர் கிடச்சிருக்கு. 3 ஸ்டார் -3/2. இப்போ திரும்ப இதே மாதிரி என்ன பண்ணணும்? மேலே பெருக்கணும், கீழே கூட்டணும். அப்போ பாருங்கள், 3 பெருக்கல் மேலே பெருக்கிறோம் இல்லையா? 3 பெருக்கல் -3/2 பை 3 ப்ளஸ் -3/2. மேலே பெருக்கிறோம், கீழே கூட்டுறோம். அப்போ மேலே பாருங்கள், அப்படியே பெருக்கலாம். 3 9 -9/2 கீழே மீசிமா எடுக்கணும். அப்போ 3 6 6 -3/2. 6 -3னா 3/2. 2 கேன்சல் ஆகிடும். 4 3 3 9. ஸோ ஆன்சர் மீதி என்ன கிடைக்கும்? -3. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐடியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் தான். பாருங்கள், என்ன ஜஸ்ட் அப்படியே கொண்டு வந்து அதில் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் மைனஸில் இருந்தாலும் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ப்ளஸில் வச்சு ஒரு நம்பர் தரேன். ஏற்கனவே 8 தந்தோம் இல்லையா? இதே ரூலே யூஸ் பண்ணுறேன். A star B equal to AB by A plus B இப்படியே எடுத்துக்கலாம். நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாகவே முதல்ல ஒன்று கேட்குறேன். 2 ஸ்டார் 3 இதுக்கு ஆன்சர் என்ன? அவங்க ப்ராக்கெட் வச்சு கொடுத்தது மாதிரி இல்லாமல் வெறும் ஒரே ஒரு நம்பரோட. இன்னொன்று 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ 2 கொஸ்டின் இதுலேயே கேட்டிருக்கோம். 9th ஏபின்னு கூட எடுத்துக்கோங்களேன். இதுலேயே 2 கொஸ்டின். A star B equal to AB by A plus B இருந்தால் வெறுமனே 2 star 3. ஏவுக்கு 2
பிக்கு 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே வரும்போது 2ஐயும் 1ஐயும் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்றதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கேள்வி எண் 59. ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? டைம் அண்ட் ஒர்க்கை வச்சு நம்ம முன்னாடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இதில் 2 பேரும் சேர்ந்து தனியாக கேட்குறாங்களான்னு பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. தனியாக எத்தனை நாளில் பி மட்டும் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களா, 2 பேரும் சேர்ந்து 8 நாளில். ஏ மட்டும் ஏவும் பியும் சேர்ந்து 8 நாளில், ஏ மட்டும் 12 நாள்லன்னா பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்றது தான் கொஷின் இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ரொம்பலாம் சிரமப்பட வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இந்த 12லேருந்து 8 எப்பவுமே பெரிய நம்பர் இருந்தால் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். 12லேருந்து 8 மைனஸ் பண்ணுங்கள். 12 8 போயிடுச்சுன்னா 4. அந்த 4 கீழே போட்டுருங்க. புரியுதுங்களா? முதல்ல 12லேருந்து 8 என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்டால். இதுவே 2 பேரையும் தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து கேட்கும்போது ப்ளஸ், ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்கும்போது மைனஸ். அவ்வளோதான். முதல்ல மைனஸ் பண்ண அந்த ஆன்சரை கீழே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இது 2த்தையும் பெருக்கிறேன். பெருக்கி வர ஆன்சரை மேலே. பெருக்கலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியோட பெருக்கோங்க. 12 பெருக்கல் 8 மைனஸ் பண்ணி கீழே போடுறோம், பெருக்கி மேலே போடுறோம். பெருக்கலை மட்டும் ஏன் அப்படியே வச்சுக்கிட்டேன்னா கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். மைனஸில் 12 மைனஸ் 8ன்னு வச்சிங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது, அதனால் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஒரு நாள் 4, இருந்தாங்க 8. அப்போ மீதி என்ன இருக்குது? 12 2 24. புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 24 நாட்கள். ரொம்ப சிம்பிளானது தான் பாருங்கள். ஜஸ்ட் 2த்தையும் மைனஸ் பண்ணுற ஆன்சரை கீழையும் பெருக்கி வர ஆன்சரை மேலேயும் போட்டுக்கிறோம். புரிஞ்சு முடியுதுங்களா? இது மாதிரி வேணா ஒரு கொஸ்டின் தரட்டுங்களா? நான் இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நடத்தி இருக்கேன். முடிஞ்சால் அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது ஏபி 2 இப்படி எடுத்துக்கலாம். ஏபி 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 30 நாளில் முடிப்பார். இப்படி எடுத்துக்கலாமா? ஏபி 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் 30 நாளில் முடிப்பார். அப்போ பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பார்? இதுதான் நம்மளோட கொஷின். இதை ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள்? இதை போட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 10வது கேள்வி. அதுதான் கேள்வி எண் 60. ஃபைண்ட் த நம்பர் விச் when multiplied by 15 is increased by 196. ஒரு எண் 15ஆல் பெருக்கப்படும் பொழுது 196 அதிகமாகிறது எனில் அந்த எண்ணை காண்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் வந்து செய்யலாம். ஒரு நம்பரை, இப்போ ஃபஸ்ட் நம்பரை ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன். 15ஆல் பெருக்கிறோம். 14 15ஆல் பெருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 5 20 90 210. இதையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 210. அவங்க டிஃப்ரென்ஸ் இப்படி பெருக்கிட்டு வர டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 196. அதாவது இந்த 14 நம்ம எடுத்த நம்பரை கொண்டு வந்து இதில் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 196 கிடைக்கணும். ஆமாம், கிடைக்குது பாருங்கள். அப்போ முடிஞ்சிச்சு இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14. நீங்கள் மீதி எதில் இப்படி பண்ணிங்கனாலும் வராது. இதை 15ஆல் பெருக்கிட்டு ஒரு நம்பர் வரும். இப்போ உதாரணத்துக்கு பெருக்குனா 300. இதுலேருந்து இந்த 20 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 280 தான் கிடைக்கும். அவங்க சொல்கிறது 196. அப்போ இது கிடையாது. வேறு எதுவுமே வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு ஆன்சர் தான் வரும். புரிஞ்சு நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல அவங்க சொல்கிற கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு எத்தனை கேள்விகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 60 கேள்விகள். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரெகுலராக மேத்ஸில் இது மட்டும் இந்த காலை எழுந்தவுடன் கணக்கு மட்டும் பார்த்தா போதுமா சார்னா நிச்சயமாக அது மட்டும் போதாது. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் வைஸாகவும் அடுத்தடுத்து முக்கியமான டாபிக் எல்லாமும் மீதி நேரத்தில் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3-4 வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதெல்லாமும் ரெகுலராக பார்த்து எழுதி வைங்க. கண்டிப்பாக அதெல்லாமும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு எக்ஸாமில் அவங்க கேட்குற 30 கொஷனில் நம்மளோட எய்ம் என்னென்னா 30க்கு 30. கரெக்டாக? கண்டிப்பாக மேத்ஸில் நம்ம அடிக்க முடியும். இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டினியூவாக பார்த்துட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு 10 கொஷின்ஸோட பார்க்குறேன். தேங்க்யூ.